புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி ஹெல்த்தி 2025. கேள்வியில் நீங்க கேட்கலாம். அண்ணா பல்கலைக்கழகம் எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா கூட்டணி கட்சி எல்லாம் அமைதியா இருக்கீங்க. நேற்று கட்சியோட நிச்சயம் வந்து கண்டு தெரிவிக்கிறாரு. கண்டுக்காம போறோம் நினைக்கிறேன். இதுல வந்து அந்த குற்றம் செய்தவர், அந்த நபர் குற்றம் நடந்த அந்த 5 மணி நேரத்துக்கு கைது பண்ணிருக்கிறாங்க. அதுல விசாரணை நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த குற்றம் நடந்து எந்த நடவடிக்கை எடுக்கல, அந்த குற்றம் செய்தவர் வந்து கைது பண்ணல அப்படிங்கிறதுக்கும் போது நாங்க ஆர்ப்பாட்டங்கள் இது பண்ணலாம் செய்யலாம். ஆனா ஒட்டுமொத்தமா என்ன சொல்றேன்னா, இது போன்ற ஒரு பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி பாலியல் வன்முறை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்க கூடாது, இனிமேவும் நடக்கக்கூடாது. அதற்கு அரசு அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்க வேண்டும். அவங்க இதுக்குண்டான விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. இது போன்ற பல்கலைக்கழகங்கள்ல இந்த மாதிரி பாதுகாப்புக்குண்டான ஏற்பாடு அனைத்து செய்யணும்னு சொல்லிட்டு அந்த சார்ந்த அமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு. அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குண்டான விசாரணை நடந்துட்டு இருக்கு. இதுல மேற்கொண்டு எதுக்காண்டி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும், எதுக்காண்டி என்ன பண்ணணும் நீங்க சொல்றீங்க? நீங்க அரசு என்ன பண்ணதுன்னு விலைக்கு நான் சொல்லிட்டேன். நண்பருக்கு அரசு என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டேன். குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் கைது பண்ணிருக்கிறாங்க. மேற்கொண்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு. மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் எந்த பல்கலைக்கழகத்திலும் எந்த கல்வி நிறுவனத்திலையும் இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஏற்பாடுகளை அமைச்சர் சார்ந்த துறை சார்ந்த அமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? இந்த பாருங்க, எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்க, நீதிமன்ற கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதுக்குண்டான விசாரணையும் எப்படி அது போன்ற முறையில எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்க கூடாது, அதுக்குண்டான விசாரணையும் அவங்க அரசாங்கம் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அது மறுக்கல நான். அதே நேரத்துல இதுல வந்து நீங்க அது கைது எல்லா நடவடிக்கை எல்லாம் இந்த அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கும் போது நாங்க கூட்டணி கட்சிக்காரங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி தான் சம்பவம் நடக்கிறதா அப்ப எதிர்கட்சியா இருந்த எந்த அளவுக்கு போராட்டங்கள் பண்ணணும், எந்த அளவுக்கு பண்ணணும். நீங்க சாத்தான்குளம் இல்ல சொல்லி முடிச்சிடறேன். இல்ல நீங்க சொல்ற சாத்தான்குளம் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி அந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ஸ்குள்ள அந்த 2 பேர் இறந்தாங்க. அப்பாவும் பையனும் இறந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அரசு அதிகாரியே அந்த தவறு செய்யும் போது நாங்க அந்த அரசாங்கத்தை கண்டிச்சு அன்னைக்கு தமிழ்நாடு இருக்க அத்தனை எதிர்கட்சிகள் அத்தனை இயக்கங்களும் போராடினாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட நபர் அந்த தவறு செஞ்சிருக்காரு. அந்த தவறு செஞ்ச நபரை கைது பண்ணிருக்கிறாங்க. இது போன்ற தவறுகள் மேற்கொண்டு நீ எங்கேயும் நடக்கக்கூடாது நடவடிக்கையை அரசு எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுல நீங்க அரசியல் செய்யறதுக்காண்டி எதிர்கட்சிகள் வந்து சில பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல நான் கூட்டணி இயக்கத்துக்காண்டி சொல்லல. நான் பொதுவா நான் சொல்றேன், இதுல என்ன நீங்க பண்ண சொல்றீங்க? அதுக்குண்டான நபர் கைது பண்ணிருக்கிறாங்க, நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்கிறாங்க. சரி, நான் சொல்ற பதில் நீங்க போடுவீங்களா? நீங்க நண்பர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன். நான் சொல்ற பதில் நீங்க போடுவீங்களா? சரி, நீங்க என்ன சொல்றீங்கன்னா பாலியல் வன்முறை இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ NCRB இந்த டேட்டாக்குள்ள போங்க. நீங்க இந்தியாவிலேயே இது போன்ற சம்பவங்கள் கம்மியா அதுக்காக நடக்க கூடாது நான் நினைக்கிறேன். நடக்கக்கூடாது நான் சொல்றேன். ஆனால் மிகவும் குறைவாக நடக்கிற மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இது போன்ற குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் வன்முறை சம்பவங்கள் எங்க அதிகமா நடக்குதுன்னா உத்தரப்பிரதேஷ் 3 முறை தொடர்ந்து ஆட்சி செய்யும் பாஜக அரசு அங்கதான் இந்த சம்பவங்கள் அதிகமா இருக்கு. நம்ம இந்தியா நாட்டிலே அதிகமா பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்ற சம்பவம் அதிகமா இருக்கு மாநிலம் உத்தரப்பிரதேஷ் மாநிலம். நீங்க அதுபடி பார்க்கும்போது நீங்க உத்தரப்பிரதேச மாநிலம் மாத்திரம் கிடையாது, நீங்க பாஜக என்ற பிற மாநிலங்களை பார்க்கும்போது ஏன் டெல்லி தலைநகரை எடுத்துக்கோங்க. நீங்க வாரத்துக்கு ஒரு துப்பாக்கி சூடு, குண்டு வெடிப்பு, இந்த போன வருஷம் ஒரு வருஷத்துல மாத்திரம் 150 சம்பவங்கள் பள்ளி வளாகங்கள்ல குண்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மிரட்டல்கள், வாரத்துக்கு துப்பாக்கி சூடு. 20 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல எப்படி கேங்ஸ்டர்ஸ் இருந்ததோ அந்த இதை இன்னைக்கு டெல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சர்வதேச நாடுகள் இருந்து அந்த தாதாக்கள் வந்து இன்னைக்கு டெல்லியை வந்து அவங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. டெல்லியோடைய சட்டம் ஒழுங்கு யார்கிட்ட இருக்கு?
நாட்டினுடைய தலைநகரம் யார் கட்டுப்பாட்டுகள் இருக்கு? பாஜக அரசு கிட்ட தான் இருக்கு. நீங்க சொல்றத வந்து பத்திரிகை சில நபர்கள் பொறுத்த வரைக்கும் ஏதோ தமிழ்நாட்டு தான் இங்க இவ்வளவு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. நாட்டிலேயே அதாவது நீங்க சொல்ற நீங்க வன்முறையா இருக்கட்டும், இந்த பாலியல் குற்றங்களா இருக்கட்டும், கம்மியா இருக்கிற மாநிலம் இது. இதுவும் நடக்கக்கூடாது நாங்க சொல்றாங்க. இதுவும் நடக்கக்கூடாது. இது போன்ற சமூகம் இனி நடக்காம இருக்கிறதுக்கு அரசாங்கம் தகுந்த முயற்சிகளை அவங்க எடுத்துட்டு இருக்கணும் நாங்களும் சொல்றாங்க. ஒன் அட் டைம் உங்க முடிச்சிட்டீங்க, நீங்க சொல்லுங்க. கூட்டணி கட்சிகள் ஆணையமே பாஜக தான் குற்றம் சொல்றீங்க. குண்டு டெல்லியில குண்டு வெடிக்கிறது சொல்றீங்க, தமிழ்நாட்டுல குண்டு வெடிப்பு மிரட்டல் வரவே இல்லையா? இந்த தமிழக என்ன நடவடிக்கை எடுத்தது? அதே மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை? ஆனா கூட்டணி கட்சி வந்து பாஜகவும் பிளேம் பண்றீங்க ஒஞ்சி திமுக சார். பத்திரிகை நண்பர், நீங்க என்ன சொல்றீங்கன்னா குண்டு வெடிப்பு இது போன்ற வன்முறை சம்பவங்கள்லாம் நடக்கிற தமிழ்நாட்டுல வந்து நீங்க ஏன் கூட்டணி கட்சி வந்து ஒன்னும் சொல்ல மாட்டீங்க? நான் இப்ப சொன்ன தகவல் என்னன்னா, தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவிலேயே ஓரளவு அமைதியா இருக்கிறது, ஒரு அமைதியா இருக்கிற இது போன்ற சம்பவங்கள் நடக்காத மாநிலம், குறைவா நடக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றேன் நானு. அதிகமா நடக்கிற மாநிலம் பொறுத்த வரைக்கும் பாஜக ஆள்கின்ற உத்தரப்பிரதேஷ் மாநிலம் சொல்றேன் நான் சொல்லல. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸோட பியூரோ, உங்களுடைய ஒன்றிய அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் தான் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கு. நான் அதனால சொல்றேன் நான், ஒரு வளர்ந்த நாடுகளிலே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல்வேறு குற்ற சம்பவம் நடந்துட்டு இருக்கு. வளர்கின்ற நாடுகள்ல அங்கங்க நடக்கதான் செய்யுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவல் இந்த சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. அங்கங்க இந்த சம்பவங்கள் பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்றேன். இனிமே வாக்கியம் நடக்கக்கூடாது. ஆனா நீங்க இங்கதான் ஏதோ இந்தியாலேயே இங்கதான் அதிகமா இருக்கு, எங்க அரசாங்கம் ஒழுங்கா செயல்படல, காவல்துறை ஒழுங்கா செயல்படுற சொல்ற குற்றச்சாட்டுக்கு நான் சொல்றேன். அதாவது பத்திரிகை நண்பர் வந்து நீங்க கேட்கிற கேள்வி வந்து தனியார் பள்ளிகள் வந்து அரசாங்க பள்ளியை தத்தெடுக்கிற அதை சொல்றீங்களா நீங்க? ஓகே, அதை நான் பதில் சொல்றேன். நானு எங்களுடைய கூட்டணி இயக்க தோழர் ஒருத்தர் இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. இத அவர் அந்த நிகழ்ச்சியில பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது கிட்டத்தட்ட அந்த 500 அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளிகள் தத்தெடுக்குங்கிற என்ன முறையில சொல்லியிருக்கிறாருன்னா, அதுல வந்து அந்த பள்ளிகளுடைய கட்டமைப்பு, அதுக்குண்டான பொருட்செலவு இது போன்ற விஷயங்கள்ல வந்து அந்த தனியார் பள்ளிகள் எடுத்துக்கும். அதே நேரத்துல அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லயோ எதுலயுமே எந்த மாற்றமும் கிடையாது. அந்த 500 அரசு பள்ளி தொடர்ந்து அரசு பள்ளியில் எந்த மாதிரி விதிமுறைகள் படி செயல்படணுமோ அது மாதிரிதான் செயல்படும். நீங்க அரசு பள்ளிகள் சொல்லும் போது நீங்க ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் வந்து படிக்கிற இடத்துனால நீங்க தனியார் பள்ளிகள் தத்தெடுக்கும் போது அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாற போறது கிடையாது. இந்த தனியார் பள்ளிகள் இந்த அரசு பள்ளியை தத்தெடுக்கிறதுடைய நோக்கம் என்னன்னா, இந்த பொருட்செலவுகள் தமிழ்நாடுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கு. உங்களுக்கே தெரியும், அந்த சமகிர சிக்ஷன் அபியான் படி இந்தியாவிலேயே சிறந்து செயல்படுற மாநிலம் வந்து நம்முடைய தமிழ்நாடு தான். அது ஒன்றிய அரசு அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட 2000 கோடி வந்து நமக்கு தமிழ்நாடுக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்த சமகிர சிக்ஷா திட்டத்தின்படி மறுக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த 2000 கோடி கொடுக்கலன்னா, அன்னைக்கு நம்முடைய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேரடியாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சொல்றாரு, நீங்க என்னைக்கு இந்தியை ஏத்துக்கிறீங்களோ, என்னைக்கு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறீங்களோ, என்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறீங்களோ அப்பதான் இந்த நிதியை கொடுப்போம்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்றாரு அவரு. நான் அமைச்சர் பேசுறதுக்கு அப்புறம், அதிகாரி பேசுறதுக்கு அப்புறம் ஒன்றிய அமைச்சர்கிட்ட நான் சொல்றேன், நாங்க இருமொழி கொள்கை இருக்க போய் தான் எங்களுடைய தமிழக மாணவர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்க அத்தனை துறைகள்லயும் நாங்க முதன்மையா இருக்கிறதுக்கு காரணம் எங்க திராவிட இயக்கங்களுடைய அந்த இருமொழி கொள்கையினாலதான். நீங்க சொல்ற மும்மொழி கொள்கையை எடுத்துக்குவோம், அந்த மூன்றாவது மொழி ஏன் ஹிந்தியா இருக்க வேண்டும், ஏன் சமஸ்கிருதமா இருக்க வேண்டும், ஏன் ஜெர்மன்? நீங்க குளோபலைசேஷன் பத்தி பேசுறோம், உலகமயமாக்கல் பத்தி பேசுறோம். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மூன்றாவது பொருளாதார வல்லரசா இந்தியா வரணும்னு சொல்றோம். ஏன் ஒரு மேண்ட்ரின் சைனீஸா இருக்கட்டும், ஜெர்மனா இருக்கட்டும், பிரெஞ்சு மொழியா இருக்கட்டும், ஏன் அதை கத்துக்கூடாது? இன்னைக்கு உலக மொழிகளை கத்துக்க கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. அது ஒரு மூன்றாவது மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒரு மாணவருடைய பெற்றோரை தவிர அரசாங்கமோ அரசியல் கட்சிகளோ செயல்படக்கூடாது. நீங்க சொல்றீங்க இல்லையா,
இந்த பொருளாதார நெருக்கடி இருக்க போய் தான் இன்னைக்கு தனியார் பள்ளிகளை தத்தெடுக்க சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கோம். மறைமுகமான ஒரு இது இல்ல நான் சொல்றேன் நான் சொல்லி முடிச்சிடறேன். நாங்க என்ன சொல்றோம்னா, மூன்றாவது மொழி பொறுத்த வரைக்கும் அது நீங்க ஹிந்தியா இருக்கலாம், சமஸ்கிருதமா இருக்கலாம், ஏன் இன்னொரு உலக மொழியா அதை சூஸ் பண்ண வேண்டியது யாரு? மாணவர். நமக்கு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? எந்த மொழியை நாங்க எதிர்க்கலை. திராவிட இயக்கங்கள் பொறுத்த ஹிந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் ஹிந்தி திணிப்புக்கு நாங்க எதிராக இருக்கிறோம். நீங்க சொல்றபடி அந்த அதாவது வேறு இந்திய மொழியாக இருக்குன்னு சொல்ற மூணாவது மொழியை பொறுத்த இந்திய மொழியாக இருக்குன்னு சொல்றாங்க. வெளிநாட்டு மொழிகள் கிடையாது. அந்த பாலிசி மாத்திட்டாங்க. சகோதரர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியும். அதான் நாங்க கொஸ்டின் பண்றாங்க. அதான் கேள்வியை சொல்றாங்க. ஏன் அந்த மூன்றாவது மொழி இந்தி சமஸ்கிருதமா இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாக்குறீங்கன்னு சொல்றேன் நான். எனி இந்தியன் லாங்குவேஜ் உதாரணம் சகோதரர் நான் சொல்றேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டு ஒரு பையனே இருக்கிறான். இப்போ ஃபர்ஸ்ட்ல அவன் 2 மொழிகள் எடுக்கிறான். ஆங்கிலமோ தமிழும் எடுக்கிறான். மூணாவது மொழியை பொறுத்த வரைக்கும் அவன் கன்னடமோ இல்லாட்டி தெலுங்கு படிக்க போறது கிடையாது. வேற வழி இல்லாம இந்திய மொழி இருக்கிறதுனால அவன் ஹிந்தி எடுக்க போறான். வேற வழி இல்லாம. ஏன் நீங்க ஜெர்மன் இருக்கும்போது பிரெஞ்சு இருக்கும். எத்தனை மாணவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னையிலையும் மதுரையிலையும் கோவையிலையும் பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் பிரெஞ்சு அத்தனை உலக மொழியை எடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு நம்முடைய தமிழக இளைஞர் பத்தி எங்க வேலைக்கு போறாங்க? வெளிநாடுகளுக்கு போறாங்க. நீங்க வடநாட்டுல இருக்கவன் தான் இங்க தஞ்சமுக வர்றான், உழைப்பு காட்டி இங்க வர்றான். நமக்கு ஒண்ணு ஹிந்தி வந்து அவசியம் இல்லைன்னு சொல்லல நான். ஆனால் அந்த சாய்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் கொடுக்குன்னு சொல்றேன் நான். பள்ளி மாணவர் இல்ல உங்களுக்கு சொல்லுங்க. கரெக்ஷன் மட்டும் தான். நான் பள்ளியை தத்தெடுக்கிறேன் நான் சொல்லலன்னு சொல்லிட்டாரு. தத்தெடுக்கிறதா அரசாங்கம் சொல்லல, தவறா கொடுக்குறாரு. சிஎஸ்ஆர் ஃபண்ட் 500 பள்ளிகள் இருக்கு. அந்த ஃபண்டை வந்து அரசு பள்ளி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏன் பள்ளிக்கூடத்தை கொடுக்குறீங்க, தனியார் பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க கட்டணத்தை குறைங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு காலையில அந்த பேப்பர்ல வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு வந்து 40,000 கோடி வந்து கல்வித்துறைக்கு வந்து தமிழ்நாடு அரசு செலவு பண்றாங்க. அது இல்லாம கல்வித்துறைக்கு வந்து வருஷம் வந்து 1 லட்சம் கோடி வந்து நம்ம செலவு பண்றாங்க. இந்த பணம் எல்லாம் எங்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவரு சகோதரருக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. தமிழ்நாட்டில் இருக்க அரசு பள்ளிகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 38,000. அரசு உதவி பெறும் பள்ளிகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 7,000, கிட்டத்தட்ட 8,000. எத்தனை லட்சம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க? இந்த கட்டமைப்புக்கு செலவு வருஷத்துக்கு எவ்வளவு 1000 கோடி எவ்வளவு தேவைப்படுது? இந்த நெருக்கடியில பொறுத்த வரைக்கும் இந்த சமகர சிக்ஷன் அபியான் கொடுக்க வேண்டிய அந்த 2,000 கோடி நமக்கு நிறுத்தப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற அதோட வழி இல்லாம தான் நமக்கு கடன் வாங்குறாங்க. நீங்க சொல்ற வருஷத்துக்கு 1 லட்சம் கடன் வாங்குறாங்கன்னா இது போன்ற நெருக்கடிகள் இருக்க போய் தான் கடன் வாங்குறாங்க. நீங்க உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய அந்த பண்ஸ் எதுக்கு கடன் வாங்க போறாங்க? சம்பளம் உங்களுக்கே தெரியும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரசு சார்ந்த அந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை கூட உருவாகிச்சு. பதறி அடிச்சுட்டு நம்ம அமைச்சர் டெல்லிக்கு வந்தார். இந்த சமகர சிக்ஷன் அபியான் படி அந்த திட்டத்திற்கு உண்டான பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு. இதுல வந்து என்ன, தயவு செய்து நீங்க ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, பாஜக அல்லாத பிற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றபடி கிடைக்கலன்னா நிதியை கொடுக்கறது கிடையாது. அது பள்ளிக்கல்வித்துறையா இருந்தாலும் சரி, பேரர் மேலாண்மையா இருக்கட்டும். உங்களுக்கே தெரியும், போன வருஷம் அந்த மிச்சாங் புயல்ல கிட்டத்தட்ட நம்ம 38,000 கோடி கேட்டிருந்தோம். தென் மாவட்டங்கள் நடந்த அந்த வெள்ள பிரச்சனை இதுக்கெல்லாமே 38,000 கேட்டது, கிடைச்சது 276 கோடி. இந்த வருஷம் பெங்கல் புயல் தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட வட மாவட்டங்கள் சென்னை உட்பட 4 கிட்டத்தட்ட 6-7 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட நம்ம முதலமைச்சர் கேட்டது 6,675 கோடி. அவசரம் உடனடியாக எங்களுக்கு 2,000 கோடி விடுவிக்குன்னு சொன்னாரு. வந்தாங்க, போனாங்க, செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போது ஒத்த பைசா கொடுக்கல. நீங்க பொதுவா வந்துன்னா நீங்க எந்தவித துறையா இருந்தாலுமே ஒன்றிய அரசு பாராமுகமா ஒருதலை பட்சமா தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, பக்கத்துல கேரள மாநிலமா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், பாஜக இல்லாத மாநிலம் ஒண்ணு கவர்னர் வச்சு இடைஞ்சல் கொடுங்க, இல்ல நிதியை கொடுக்காத. மொத்தத்துல வந்து அந்த அரசாங்கமே எங்க செயல்படாத ஒரு சூழ்நிலை தான் உருவாக்குறாங்க. தமிழக அரசு அளவீடு போடும்போது மத்திய அரசு சொல்றாங்க, தமிழக அரசு வந்து வேடிக்கை தான் பார்த்தாங்க. இப்போ வந்து எதிர்க்கிறாங்க. ஏங்க நம்ம முதலமைச்சர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காரு, தெளிவா சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டங்ஸ்டன் அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம். தமிழ்நாடு சார்ந்த எந்த துறை, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டா இருந்தாலும் சரி, எந்த துறை அதுக்குண்டான அனுமதி நாங்க கொடுக்க மாட்டோம். திட்ட
திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாரு. சட்டமன்றத்திற்கு உண்டான தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எங்களை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் அதை எழுப்பி இருக்கிறாங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது திரும்பி திரும்பி நீங்க வந்து மாநில அரசு, தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் குற்றம் செலுத்துவது தவறான விஷயம் பாக்குறாங்க. ஏங்க பாருங்க, ஒரு அரசாங்கத்துக்கு நாள்தோறும் 10,000 கடிதங்கள் வருது, எல்லாம் வருது. இதுல எந்த கடிதத்தை ஆனா நீங்க அந்த சாங்ஷன் பொறுத்து ஏங்க அது அதிகாரிகள் இருக்கலாங்க, அதிகாரிகள் இருக்கலாம் அதை பத்தி தெரியாது. ஆனால் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த திட்டத்துக்கு உண்டான அனுமதி தமிழக அரசு கொடுக்காது. துறை சார்ந்த எந்தவித அனுமதியும் நான் கொடுக்க மாட்டேன் முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு. சட்டமன்றத்துல ஓப்பனா வந்து அதுக்கு உண்டான தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. நீங்க 7-8 மாசம் 9 மாசம் முன்னாடி ஏதோ ஒரு கடிதம் பரிமாறுதல் ஆயிருக்கு, இதனாலதான் இதுல வந்து நீங்க தமிழக அரசு இதுக்கு உடந்தன்னு சொல்றது நான் ஏத்துக்க முடியாது. ஒரு மத்திய அரசு எல்லாம் செய்வாங்க, மத்திய அரசு நிதியை கொடுக்கறது கிடையாது. இங்க கவர்னரை வச்சுக்கிட்டு இங்க இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசு எல்லா குற்றச்சாட்டும் எங்க மேல வைக்கதான் செய்வாங்க. உங்க தந்தையா இருக்கட்டும், பாதிப்பு மதுவிலக்கு எதிராக கடுமையான போராட்டம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல நடந்தாரு. ஆனா இப்ப மதுவோட அளவு முன்னாடி அதிகமா தான் இருக்கு. இப்ப கொள்கையில உங்களோட மதுவிலக்கு கொள்கையை பொறுத்த வரைக்கும் பூர்ண மதுவிலக்கு தான் எங்களுடைய இதுன்னு முதலே நாங்க சொல்லியிருக்கோம். தொடர்ந்து வந்து முதலமைச்சருக்கு சரி, இந்த அரசாங்கத்துக்கு பொறுத்த படிப்படியா நீங்க அந்த மதுங்கிறது வந்து தமிழ்நாட்டு மது இல்லாத தமிழ்நாடு கொண்டு வரும்னு சொல்லி எங்களுடைய நிலைப்பாடு. அதுக்காண்டி எல்லாமே நாங்க சொல்றபடி இருக்கணும்னு சொல்லி கூட்டணியில ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். நாங்க குறைந்தபட்ச ஒரு இது என்னன்னா, மதவாத சக்திகள், நாட்டை நாசப்படுத்தும் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுல காலூட கூடாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் நாங்க இருக்கிறது கூட்டணியில. பல சில விஷயங்கள் வந்து நாங்க ஒரு கேட்ட கேள்வி வேற நாங்க பாருங்க, அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டு சார் இப்போது இளைஞர்கள் போதை பொருட்களால் பொதுவாக அதிகப்படுறாங்க. போதை பொருள் எங்க இருந்து வருது? போதையின் ஊற்றுக்கண் எங்க? போதையின் ஊற்றுக்கண் எங்க? குஜராத் 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 போன்ற மாவட்டங்கள்ல மாநிலங்கள்ல தான் போதை பொருள் வருது. போதை பொருள் வர நீங்க முதல்ல வந்து நம்மளுடைய கப்பல் படையோ அதுக்கு உண்டான ஒன்றிய அரசு சார்ந்த அதுக்கு உண்டான துறை சார்ந்த இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டியது அவங்க வந்து நீங்க தடுக்காட்டி தமிழ்நாட்டுல மாத்திரம் போதைப் பொருள் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்க மாசத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள் பாஜக மாநிலங்களே கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான கோடிக்கு உண்டான போதைப் பொருள் கடத்திட்டு இருக்காங்க. அது இந்தியா உலக இருக்க பிரச்சனை. ஏங்க நான் இங்க சொன்ன போதைப் பொருள் சொன்னீங்க, போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்து வருது? நீங்க சொல்ற மாதிரி இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் எங்க இருந்து தமிழ்நாடு உற்பத்தி படல. அது எல்லாமே வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற வெளிநாடுகள் இருந்து வருது. அது வர்ற மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க குஜராத் போன்ற இடங்கள்ல தான் உள்ள வருது. நீங்க பத்திரிகை நம்பருக்கு உங்களுக்கே தெரியும், மாசத்துக்கு ஒரு அவங்களே பேப்பர்ல வருது உங்களுக்கு இத்தனை லட்சம் இத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு வந்து போதைப் பொருள் பறிமுதல் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இத பாருங்க. நீங்க வந்து எங்க இருந்து இந்த குற்றது, அதாவது போதைப் பொருளோட ஊற்றிடம் போதைப் பொருள் கடந்த ஆட்சியில இல்ல பாருங்க, கடந்த ஆட்சியில நீங்க போதைப் பொருள் இல்ல நீங்க சொல்ல முடியாது, அப்பயே இருக்கதான் செய்யுது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு மாத்திரம் கிடையாதுங்க, இந்த போதைப் பொருள் பிரச்சனை வந்து இந்தியா நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு சமுதாய ஒரு சீர்கேடா இருக்குங்க. நான் உங்களை மறுக்கல நான். ஆனால் தமிழ்நாடு மொத்தம் பிரச்சனை கிடையாது, எல்லா மாநிலங்களும். நான் நாடாளுமன்ற சக எம்பிஸ் பார்க்க போது எல்லா ஸ்டேட்லயும் பிஜேபி நான் பிஜேபி ரோடு எல்லா ஸ்டேட்லயும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ட்ரக் மினஸ் வந்து இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 90 விழுக்காடு மேல வெளிநாடுகள் இருந்து வர்றது. தடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒன்றிய அரசு சார்ந்த துறைகள், நீங்க கோஸ்ட் கார்டா இருக்கட்டும் பல்வேறு இருக்கு. அதே நேரத்தில் மாநில அரசு பொறுத்த வரைக்கும் அவங்க கட்டுப்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் இருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்போ கடந்த ஒரு 6-7 மாதங்களாக கடுமையான நடவடிக்கை சென்னை, குறிப்பா சென்னையில 2-3 சம்பவங்கள் கிட்டத்தட்ட அங்க பல நூற்றுக்கணக்கான பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. அது சார்ந்த நபர்கள், இந்த மாதிரி போதைப் பொருள் ஈடுபடுற நபர்கள், குறிப்பா கல்லூரி வளாகங்கள் பக்கத்துல இது போன்ற ரேடுகள் நடத்தி அதுக்கூட நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. எடுக்கல நம்ம சொல்ல முடியாது. அதிகப்படுத்திருக்காங்க. அவரே வீட்டுக்கு முன்னாடி கருப்பு சட்டை போட்டு போராடினாரு சார். அவர் கேள்வி கேட்கிறார் சார், நீங்க பத்திரிகை நம்பர் கேட்கும் போது நீங்க இது பண்ணாதீங்க.
இல்ல நீங்க வந்து இல்ல இல்ல மது பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றத நாங்க உடன்படுறேன். நான் மதுவை பொறுத்த வரைக்கும் மதுவுலா தமிழ்நாடு வரணும், படிப்படியா குறைக்கணுங்க சொல்றோம். நாங்க முதலமைச்சர்கிட்ட இதுக்குண்டான நடவடிக்கை நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. அதை நாங்க மறுக்கல. அதை உங்களுடைய கருத்தை எங்களை ஆமோதிக்கிறேன். நான் அதெல்லாம் பேச்சளவுல தான் நடக்குது. நீங்க ஒவ்வொரு திருப்புமே வெளி மாநிலத்துல தான் வந்து நீங்க வந்து ஒரு எடுத்துக்காட்ட சொல்றீங்க. ஆனா ஏங்க நீங்க உங்களுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். யூ ஆர் ஆஸ்கிங் தி சேம் क्वेश्चन. இல்ல நீங்க கேட்ட அதே கேள்வி, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் பொங்கல் தொகுப்புல 1000 ரூபாய் வழங்கப்படாது, மக்கள் ஏமாற்றம். பொங்கல் தொகுப்பு பொறுத்து எங்களுக்கு என்னன்னா அந்த கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. நாங்க எங்களுடைய மதிமுக தரப்பா அது கொடுக்கணும் நாங்க சொல்லுவோம். நாங்க அதுல பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏழை ஜனங்க பல பேர் வந்து இன்னைக்கு அந்த பொங்கல் பொறுத்த வரைக்கும் இந்த தொகுப்பு வரும், பரிசு பொருள் வரும்னு அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அது பிறகு நாங்க கூட்டணி கட்சியா பிறகு கண்டிப்பா அது முதலமைச்சருக்கு நாங்க கோரிக்கை வைப்போம். திருவப்பூர் மேம்பல் அமைக்கிறதுக்கான எல்லா முயற்சி எடுத்தீங்க, நம்ம வரவேற்கிறோம். ஆனா ஏற்கனவே நடந்த பிளான்ல இப்ப பிளான் மாறி வேற ஒரு 60 கூட தான் பொதுமக்கள் வந்து ஒரு பணம் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அதை பத்தி எப்படி? அதாவது திருவப்பூர் அந்த ரயில்வே கேட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் உங்களுடைய தேவை. இந்த புதுக்கோட்டை மக்களுடைய நீண்ட கால ஒரு கோரிக்கை இருந்தது. அது சாங்ஷன் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னன்னா அது கூட நீங்களே பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த டிசா மீட்டிங்ல வரும்போது அந்த ரயில்வே அதிகாரியா இருக்கட்டும், இல்ல இந்த ஸ்டேட் ஹைவேஸ் அந்த அதிகாரியா இருக்கட்டும், தயவு செய்து என்னுடைய பயன்படுத்தி போங்க. எவ்வளவு சீக்கிரமா இதை கொண்டு வர முடியுமோ அப்படின்னு சொல்லியிருக்கிறானே. ஏதாவது துறை சார்ந்த அமைச்சரோ ஏதோ எந்த பிரச்சனையாலும் என்கிட்ட நான் முடிச்சிடும். இதுல நீங்க சொல்ற மாதிரி சில பேர் பாதிக்கப்படலாம்னு சொல்றீங்க. அந்த அலைன்மெண்ட் மாறும்போது சில வீடுகள் இதாச்சுன்னா கொஞ்சம் பேர் அதை பயப்படுறாங்க. ஆனா இதுல அந்த டிசா மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்கிறேன்னா, அந்த அதிகாரிகிட்ட நான் பேசும்போது நான் சொன்னேன், அதுக்குண்டான கரெக்டான அந்த என்ன பிளான் என்ன அலைன்மெண்ட் முதலே சொல்லுங்க. குறைந்தபட்சம் இதுல எந்த மக்களுக்கு அது வீடுகளுக்கு பாதிப்பு இருக்காத மாதிரி அந்த அலைன்மெண்ட் கொண்டு வாங்கன்னு நாங்க சொல்லியிருக்கிறோம். மேற்கொண்டு அடுத்து நான் அவங்களுடைய அலைபேசி என்று நான் வாங்கியிருக்கிறானு. இந்த திட்டத்தை துரிதப்படுத்துற மாத்திரம் கிடையாது, பத்திரிகை நம்பர் நீங்க சொல்ற மாதிரி குறைஞ்சபட்சம் எந்த பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாம வீடுகளை கையகப்படுத்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்காம இதை நிறைவேற்றிருக்கின்ற முயற்சியை கண்டிப்பா நான் எடுப்பேன். நீங்க அதாவது தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் மக்கள் நல திட்டங்களை இந்த 4 ஆண்டுகள்ல நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பா தாய்மார்கள் பெண்கள் சம்பந்தமா நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்கு. இதன் மூலமா நம்ம வந்து எளிதில் வெற்றி பெறலாம் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. நம்ம முதலமைச்சரும் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. கூட்டணிகள் பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி கூட்டணிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த கூட்டணிகள் மாறலாம், இல்லாட்டி அது நீங்க எலெக்ஷனுக்கு இனி ஒரு வருஷம் உண்டையாளர் இருக்கு. ஆனா முதலமைச்சர் அவரோட சொன்னபோது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்க மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கோம், இந்த மக்கள் எங்களை வரவேற்கிறாங்க, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்க 200 தொகுதிக்கு மேல ஜெயிப்போம்னு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையின்படி இருக்கு. நாங்க சீட்டு எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 6 தொகுதியில் நாங்க போட்டி போட்டோம். அது முடிவு எடுக்க வேண்டிய எங்களுடைய தலைவர். அது சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது. அதிகபட்சமே தரமா தான் வராது. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையோட இருக்கும். நாங்க கிட்டத்தட்ட கடந்த 7 வருஷமா இந்த திமுக கூட்டணியில நாங்க இருந்திருக்கிறோம். நாங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக இந்த அரசோடு சேர்ந்து நாங்களும் வந்து பாடுபட்டு இருக்கிறோம். அதனால அந்த எத்தனை சீட்டுங்கிறது வந்து நீங்க இங்க இயக்க தலைமையும் கூட்டணி தலைமை முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான் முடிவு எடுக்கணும். இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் தோழர் நீங்க கேட்கறது கேள்வி வந்து ஈரோடு வந்து நீங்க காங்கிரஸ் சட்டமன்ற ஒரு வேட்பாளர் இருந்து அவர் தொகுதி காங்கிரஸ் கிட்ட இருந்திருக்கு. அவர் இறந்துட்டாரு. அது ஒரு துரதிருஷ்டவசமானது. ஒரு மூத்த தலைவர். அப்படி இருக்கும் பொழுது அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு காங்கிரஸ், இல்லைன்னா காங்கிரஸ் விட்டு கொடுத்தா அவங்க திமுக அவங்க இருப்பாங்க. பை எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நாங்க கிளைம் பண்ண மாட்டோம். நாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு. அது வந்து அவங்களுடைய அந்த இயக்க தோழர்களுடைய ஆசையை தவறு கிடையாது. நம்ம தவறுன்னு சொல்ல மாட்டோம். அதே நேரத்துல மதிமுகவை பொறுத்தவரை இந்த கால சூழ்நிலை எப்படின்னா, தமிழ்நாடு அரசியலில் இது போன்ற சூழ்நிலை முன்னாடி வந்தது கிடையாது. கிட்டத்தட்ட 100 வருஷமா நீதி அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டில ஆரம்பிச்சு நீதி கட்சியிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுல வேரூன்ற கூடாது
அவங்க ஏதாவது ஒரு விதத்துல வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து வேரூன்றிடணும், அந்த மதவாத அந்த அந்த ஒரு சித்தாந்தத்தை இங்க புகுத்தணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கால சூழ்நிலையில எங்களால வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்க கூடாது. அதாவது இந்த அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குங்கிற தேவையில்லாத அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அது அந்தந்த இயக்கங்களுடைய உரிமை, அது நாங்க சொல்ல வரணும். மதிமுக பொறுக்கி எங்க இயக்க தலைமை என்ன முடிவெடுத்திருக்காங்க அந்த இதுக்குள்ளேயே நாங்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நாங்க அதே நேரத்துல இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோமா, மக்கள் சார்ந்த கோரிக்கை வைக்க கண்டிப்பா அந்த முதலமைச்சர் பரிசீலிக்கிறாங்க, அதுக்கு உண்டான அந்த முயற்சிகள் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அதிகாரத்துல பங்கு அதுதானே. நாங்க கூட்டணியில் இருக்கிறோம், ஒரு மக்கள் நீங்க பத்திரிகை நண்பர் நீங்க ஒண்ணு சொல்றீங்க, மக்கள் சார்ந்த பிரச்சனை கோரிக்கை சொல்றீங்க, நாங்க கொண்டு போறோம். அந்த கொண்டு போகும்போது சார்ந்த துறை அமைச்சர் வந்து அதுக்கு வந்து ஆமோதிக்கிறாரு, செஞ்சு கொடுக்குறாரு. அப்படி இருக்கும் போது இதே ஆட்சியின் பங்கு தான் நாங்க பாக்குறோம். நாங்க சார் அரசு பள்ளியில ஒரே நிமிஷம், ஒரு ஜிஹெச் மெடிக்கல் காலேஜ் ரெண்டுத்துக்குமே இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். தயவு செய்து பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியுடைய ஒரு அந்த இயக்கம் எடுக்க வேண்டிய முடிவுகள் தான். நாங்க மதிமுக இன்னொரு கட்சியுடைய விவாதத்தை தலையிடுறது வந்து ஆரோக்கியமானது கிடையாது நான் சொல்லுவேன். இது ஐயா மருத்துவர் ராமதாஸுக்கும் சகோதரர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையான பிரச்சனை, அந்த பாமக அந்த கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனை. இதை பத்தி கருத்து சொல்ல விரும்பல, ஆரோக்கியமானதும் கிடையாது. அலுவலகம் புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அங்க அலுவலகம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மாநகராட்சி கொடுத்திருக்கிறாங்க, இடத்த கொடுத்துட்டாங்க. அடுத்து இனி ஒரு மாசத்துக்குள்ள நாங்க ஆபீஸ் திறந்துருவோம்.